ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு முட்டை குழம்பு செய்யலாம். இது செம டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, ரைஸுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, பழைய குழம்பு வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது சுலபமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சோடனே இது கூட சீரகம், பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, நட்சத்திர சோம்பு இதை போட்டு லைட்டாக வறுத்து விடுங்க. ஜஸ்ட் 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விடுங்க. இது வறுபட்டோடனையும் ஒரு 4 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி இதையும் நல்லா வெட்டி இது கூட சேர்த்து இதையும் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகணும் பூண்டுக்கு. அப்போ தான் நம்ம மசாலா அரைக்கிறப்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் 1 அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஒரு கண்ணாடி பதம் வரணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு அரைக்கிறப்போ டேஸ்ட்டு செமையாக இருக்கும். வெங்காயத்தை பாதியாக வேக விட்டுறாதீங்க. லைட்டாக பச்சை வாசம் மாதிரி அடிக்கும். அப்புறம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ ஒரு 6 காஞ்ச மிளகா இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. இந்த கிரேவி நல்ல காரசாரமாக இருக்கும். உங்களுக்கு காரசாரமாக வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் மிளகாயை. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1 சேர்த்திக்கலாம். இது கூட கறி மசாலா, வீட்டில் அரைச்ச கறி மசாலாவாக இருந்தாலும் பரவாயில்ல, வெளியில் வாங்கினதாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 டீஸ்பூன். அது கூட கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். இப்போ பொட்டுக்கடலை ஒரு 2 டீஸ்பூன் வந்துச்சுன்னா போதும். அதையெல்லாம் போட்டு ஆறின பின்னாடி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் சூடானோடனையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனையும் இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 10 பல்லு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். கிளறி விட்டுட்டே இருங்க. அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இது கூட உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் நான் ஒரு 4 போட்டிருக்கோம். நல்லா கீறி விட்டு போடுங்க. சின்ன சின்னதாக போட வேண்டாம். இதையும் போட்டு பச்சை மிளகாய் நல்லா வறுத்து வர அளவுக்கு வறுத்து விடுங்க. ஒரு 1 நிமிஷம் வறுத்து விட்டிங்கன்னா போதும். இது கூட தேவையான அளவு உப்பு இதையும் போட்டு நல்லா இது பண்ணிங்கன்னா சின்ன வெங்காயம் சீக்கிரம் வெந்துடும். சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு அரை தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியில் அரை தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது ஒரு 1 நிமிஷம் வதங்கினா போதும். ரொம்ப அதிகமாக வதங்க தேவையில்லை. நல்லா அது பேஸ்ட் மாதிரி வர தேவையில்லை. ஏன்னா அது சாப்பிட்றப்போ ஒவ்வொரு தக்காளி பீஸ் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இது கூட மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா கம்மியாக சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி மிளகாய் சேர்த்திருக்கோம். இது கூட சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன். அதிகமாக சேர்த்த வேண்டாம். 1 டீஸ்பூன் சேர்த்துனீங்கன்னா போதும். இந்த சிக்கன் மசாலா நீங்கள் ஸ்கிப் பண்ணுறேன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கம்பல்சரி கிடையாது. இப்போ இதில் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்திக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அதில் இருக்கிற தண்ணியை அப்படியே ஊற்றிக்குங்க. ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்திக்கலாம். இல்லை கரெக்டான பதத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். அப்படியே விட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். அப்போ மூடி எடுத்து விட்டுருங்க. அதுக்கு மேலே மூடி போட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை லைட்டாக இருக்கும். அதனால் மூடியை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு மறுபடியும் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த கேப்பில் முட்டையை நல்லா வேக வச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ பார்த்துங்க. நம்மளுக்கு திக்காக வந்துருச்சு கிரேவி. இதை முட்டையை சுற்றி கீரல் போட்டு இந்த மாதிரி இது கூட சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி சேர்த்துறப்ப உங்களுக்கு அந்த மசாலா முட்டைக்குள்ளே ஃபுல்லாக இறங்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்.
இத வந்து நீங்க சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடலாம். சப்பாத்தி, தோசை, இட்லி இத விட பழைய சாப்பாட்டுக்கு அடுத்த நாள் காலையில வச்சு சாப்பிட்டீங்கன்னா, அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். இத ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வதக்கி விடுங்க. லோ ஃப்ளேம்லயே வைங்க. ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம். எல்லா பக்கமும் முட்டைய திருப்பி திருப்பி விட்டு வைங்க. அப்பதான் அந்த மசாலா வந்து ஃபுல்லா முட்டைக்குள்ள போகும். இப்போ கொத்தமல்லி தழை இருந்தா தூவி விட்டு இறக்கி வச்சுருங்க. நன்றி, வணக்கம்.